This is Balu from BSK Software Technology. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா அவுட் ஸ்டேஷனுக்கு வண்டி எடுக்கும்போது அது எப்படி டேரிஃப் செட் பண்ணுறது, அந்த டிரைவர் பேட்டாக்கும் சேர்த்து எப்படி டேரிஃப் செட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ட்ராவல்ஸ் மெத்தடுக்கான டைப். இப்போல்லாம் வந்து கால் டாக்ஸினாலே 2 டைப் தான், லோக்கல் அப்புறம் வந்து அவுட் ஸ்டேஷன் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி ரெண்டு டைப்லேயே யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு 10 years பேக் ட்ராவல்ஸ் மெத்தட்லேயும் இப்போவும் ஒரு சில ட்ராவல்ஸ் மெத்தட்லேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படின்னாக்கா, இப்போ இங்கேருந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு மதுரையிலேருந்து சேலத்துக்கு வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா டிரைவர் பேட்டா ஒரு நாளைக்கு 300 அப்படின்ற மாதிரி செட் பண்ணி விட்ருவாங்க. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 11 ரூபா அப்படின்ற மாதிரி செட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ நைட் ஸ்டே இருந்தாக்கா நைட் ஹால்ட்டுக்கு ஒரு 500 ரூபா இல்லை 600 ரூபா அப்படின்ற மாதிரி செட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பழைய டைப் ஆஃப் டேரிஃப் தான், ஆனால் இன்னமும் ஒரு சில பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் டேரிஃபை எப்படி செட் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். இதை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளார வந்துடுங்க. இதில் மாஸ்டர் போயிட்டு அவுட் ஸ்டேஷன் டேரிஃப்னு ஒன்று இருக்கும், இது இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு நியூ கொடுத்துருங்க. வழக்கம் போல் பப்ளிக்கு வெஹிக்கிள் டைப்பு. ஆனால் வந்து சின்ன வண்டி ஃபஸ்ட்டு வந்து டாட்டா இண்டிகா நான் ஏசிவே எடுத்துக்கும். டாட்டா இண்டிகா நான் ஏசிலாம் கீழே இருக்கும். டாட்டா இண்டிகா நான் ஏசியை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ வந்து மினிமம் கிலோமீட்டர் நீங்கள் வந்து எங்ககிட்ட வண்டி எடுத்தாலே மினிமம் கிலோமீட்டருக்கு நாங்கள் இவ்வளோக்கு வந்து பில் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது செட் பண்ணி, ஒரு சில கால் டாக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மினிமமாக நீ வண்டி எடுத்தாலே 250 கிலோமீட்டர் பில் போட்டுருவோம், இல்லை 150 கிலோமீட்டர் பில் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி. இல்லை அது மாதிரிலாம் எதுவும் லிமிட் இல்லை அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒன்றுன்னு ஃபிக்ஸ் பண்ணிங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து என்கிட்ட வண்டி எடுத்தாலும் ஒரு 250 கிலோமீட்டருக்கு பில் போட்டுருவோம், நீங்கள் 100 கிலோமீட்டர் யூஸ் பண்ணாலும் 250 கிலோமீட்டர் பில் போட்டுருவோம், 230 யூஸ் பண்ணாலும் 250 கிலோமீட்டர் பில் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி மினிமம் கிலோமீட்டர் ஏதாவது ரேஞ்சு வச்சுருக்கீங்க, லிமிட் வச்சுருக்கீங்கன்னாக்கா நீங்கள் அதை செட் பண்ணி விட்டுருங்க. நான் இப்போதைக்கு ஸ்மார்ட் டிஃபால்ட்டாக 1 அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறேன். ஹால்ட் 2 நீங்கள் ஏதாவது இருந்தாக்க இப்போ செட் பண்ணிங்க. இப்போதைக்கு நான் ஹால்ட் 2 எல்லாம் மேனுவலாக பண்ணுற மாதிரி தான், அதாவது பண்ணுற மாதிரி தான். இப்போ நான் வந்து 0 அப்படின்ற மாதிரி போட்டுவிட்டேன். ரெண்ட் பெர் கிலோமீட்ரு 11 ரூபா அப்படின்ற மாதிரி செட் பண்ணிங்க. டிரைவர் பேட்டா 300 ரூபா அப்படின்ற மாதிரி செட் பண்ணிங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து எப்படி பில்லு ஜென்ரேட் ஆகும் அப்படின்னாக்கா, டாடா இண்டிகா வண்டி எடுக்கிறாங்கன்னா இப்போ மதுரையிலேருந்து ஒரு கும்பகோணம் வந்துட்டு வராங்க அப்படின்னாக்கா ஒரு 360 கிலோமீட்டர்னாக்கா அந்த 360 கிலோமீட்டருக்கு கிலோமீட்டர் 11 ரூபான்ற மாதிரியும் ப்ளஸ் டிரைவர் பேட்டா 300 ரூபான்ற மாதிரி சேர்த்து பில்லு ஜென்ரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி புக்கிங் போட்டு எப்படி வண்டி அசைன் பண்ணுறதுன்றதெல்லாம் நான் வந்து பின்னாடி சொல்லித்தரேன். இப்போ நான் அதே போல் எப்படி மற்ற டைப் ஆஃப் டேரிஃப்லாம் சொல்லி தந்துடுறேன். டாடா இண்டிகா நான் ஏசி பண்ணியாச்சு. அதே போல் டாடா இண்டிகா ஏசிக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் மினிமம் கிலோமீட்டர் 1 அப்படின்ற மாதிரி போட்டுங்க. ஹால்ட் 2 0 அப்படின்ற மாதிரி போட்டுருங்க. 12 ரூபா அப்படின்ற மாதிரி போட்டுருங்க. டிரைவர் பேட்டா 300 ரூபா அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நான் வந்து பப்ளிக் அதே செடான் டைப்பில் ஒன்று டாடா செஸ்ட்டுக்கு மினிமம் கிலோமீட்டர் 1 அப்படின்ற மாதிரி, டிரைவர் பேட் ஹால்ட் 2 0 இதுக்கு வந்து 12 ரூபா அப்படின்ற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. டிரைவர் பேட்டா 350 இல்லை 300 அப்படின்றதில் இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இது வந்து சடன் டைப்புன்றதுனால வேணா 50 ரூபா சேர்த்து போகிறோன்னா போட்டுங்க, இல்லைன்னா அதுவே ரேட்டே போட்டுருங்க. இப்போ நான் வந்து செடான் நான் ஏசி பண்ணியாச்சு. இப்போ வந்து செடானில் ஏசிக்கு வந்து இப்போ இடிஎஸ் நான் ஏசி. இப்போ ஸ்விஃப்ட் டிசைர் ஏசி எல்லாம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்விஃப்ட் டிசைர் ஏசி. ஸோ மினிமம் கிலோமீட்ரு லிமிட்டு 1 அப்படின்ற மாதிரி போட்டுவிட்டேன். இது ஹால்ட் 2 0ன்னு போட்டுவிட்டேன். 2 பெர் கிலோமீட்டர் வந்து நான் வந்து 13 ரூபா அப்படின்ற மாதிரி போட்டுவிட்டேன். டிரைவர் பேட்டா 350 ரூபா அப்படின்ற மாதிரி போட்டுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் வந்து இதுக்கப்புறமா வந்து டேரிஃபில் எல்லாமே இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் வந்து ஜஸ்ட்டு போய்ட்டு அசைன் பண்ணுறதா. பிடி ஏசியும் இண்டிகா ஏசியும் ஒன்றுன்றதுனால பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதே போல் இந்த நியூ கொடுத்து பப்ளிக்னு செட் பண்ணி இதில் வந்து எம்டியாக வர வரைக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இடிஎஸ் ஏசியும் செஸ்ட்டு ஸ்விஃப்ட் டிசைர் நான் ஏசி ஸ்விஃப்ட் டிசைர் ஏசியும் ஒன்று அப்படின்றதுனால அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டேரிஃப் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ இது போல் தான் வந்து இது இந்த பேஜுன்னு இல்லை, எல்லா பேஜ்லேயுமே ஒரு இது வரைக்கும் இது வந்து 5வது டைப் ஆஃப் டேரிஃப் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எல்லாத்துலேயுமே ஒரே மெத்தட் தான். போல்ட் நான் ஏசியும் இண்டிகா நான் ஏசியும் ஒன்றுன்றதுனால செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு இது வந்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் டேரிஃப் யூஸ் பண்ணாலும் சரி, பப்ளிக்னு கொடுத்துட்டு இதில் வந்து எம்டியாக காட்டுற வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து டேரிஃப் செட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு தடவை செட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதன் பிறகு அதை வந்து நெக்ஸ்ட் டைம் டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் டேரிஃப் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே இருந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு வேளை டேரிஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை 1 by 1 எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுருணும். இதில் ஒரு 40 டைப் ஆஃப்
பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 40 டெலிட் பண்ணி விட்டுரும். பண்ணிவிட்டு மறுபடியும் நியூ கொடுத்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்க வேண்டியது. ஜஸ்ட்டு ஒரு 6 டைப்புக்கு மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி போடணும். இதெல்லாம் அசைன் பண்ணி விடுற தான். மினியில் ஏசி நான் ஏசி, செடானில் ஏசி நான் ஏசி, எஸ்யூவில் ஏசி நான் ஏசி, அப்புறம் அந்த இன்னோவாவில் ஏசி நான் ஏசி, அவ்வளோதான். ஸோ ஒரு 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 7 டைப் ஆஃப் டேரிஃப் தான். அதை என்ட்ரி போட்டிங்கன்னா மீதி எல்லாம் வந்து நியூ கொடுத்து செலக்ட் பண்ணி அந்த டைப் ஆஃப் டேரிஃபை வந்து செலக்ட் பண்ணி அப்படியே அசைன் பண்ணி சேவ் பண்ணுற வேலை தான். ஸோ அவ்வளோதான். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாக்கா நீங்கள் கேட்டுங்க. இதில் வந்து மினிமம் கிலோமீட்டர் 250 போட்டுக்கலாம். ஹால் ட்ரெண்ட் ஏதாவது இருக்குதுனாக்கா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து அஸ் யூஷுவல் கம்பல்சரி. ஓகே, நன்றி. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கால் பண்ணி கேளுங்க.